ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம கோல்டன் டாப் கிரிமினலாக எடுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே இந்த கோல்டன் டாப் கிரிமினலை எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி இந்த ஈவெண்ட்டில் வச்சு அப்படி செஞ்சுட்டான் என்ன. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், யாருமே இந்த ஈவெண்ட்டை போய் ஸ்பின் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் ஐடியில் கிரிமினலே இல்லை, ஒரு கிரிமினல் கூட இல்லைன்னா அப்போ சுற்றுங்க, ஏதாச்சும் லக்கில் விழும். அப்படி சில பேருக்கு கோல்டன் டாட் கிரிமினல் வேணும், அந்த கோஸ்ட் கிரிமினல் வேணும்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த சுற்றுறதுக்கு நீங்கள் சுற்றாமலே இருக்கலாம். ஆனால் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறான். சுத்தமாக நான் எவ்வளோ ட்ரிக் பண்ணி பார்த்தேன், வெளியே போயிட்டு வந்தேன், அது பண்ணிட்டு வந்தேன், கேரக்டரை சேஞ்ச் பண்ணேன், அந்த கன் ஸ்கின்னை அன்எக்யூம் பண்ணேன், எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் சுத்தமாக சொல்கிறேன், எனக்கு விழவே இல்லை. நானும் சரி கொஞ்ச நேரம் போய் கோல்ட் ராயில் போய் ஸ்பின் பண்ணேன், ஏதோ ட்ரை பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணேன். பட் கண்டிப்பாக சொல்கிறேன், விழவே இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு விழுந்துதா, எத்தனை டைமில் கோல்டன் டாப் கிரிமினல் விழுந்துன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை பார்க்குறவங்க எனக்காக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா இந்த கோல்டு கிரிமினல் எடுக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. அதே மாதிரி எல்லோரும் தயவுசெய்து எனக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு அது மட்டும் நான் கேட்டுக்கிறேன், எனக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நானும் பாருங்கள், இந்த போயா ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ண தரலை, இந்த குளோவால் ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ண எவ்வளோ ட்ரிக் ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன், ஆனால் தரலை. உங்களுக்கு இந்த கோல்டன் டாப் கிரிமினல் எத்தனை டைமில் விழுந்தது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரனா கோல்டன் டாப் கிரிமினல் எடுக்கணுமா அப்படி தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை அமுச்சு விட்ருங்க. அப்போ புரியும், இந்த ஈவெண்ட்டை பார்த்தவொடனே அவங்களுக்கு என்ன எவ்வளோ பெரிய ஃபோர்ஜினியான ஈவெண்ட் இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். நானும் பாருங்கள் அது இதுன்னு ஸ்பின் பண்ணி பார்த்தேன், மறுபடியும் கோல்டு ராயில் உள்ள போனேன், அங்கே போனேன், மறுபடியும் கோல்டு ராயிலில் போய் ஒரு ஸ்பின் பண்ணேன், அமௌண்ட்டு போட்டேன், வெளியே வந்து அமௌண்ட்டு போட்டேன், உள்ளே போய் அந்த டாப் அப் ஈவெண்ட்டில் போய்ட்டு அமௌண்ட்டு போட்டேன், சுத்தமாக கிடைக்கவே இல்லை. மறுபடியும் பாருங்கள், எனக்கு இதான் காண்டாச்சுன்னா, இந்த இயர்லி ஆக்சஸ்ன்னு ஒன்று சொல்கிறானுங்க பார்த்தீங்களா, ப்ரைம் லெஜெண்டுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க பார்த்தீங்க. அதான் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நீ ப்ரைம் லெஜெண்டாக வேணா இருறா, ஆனால் நான் யார் கரீனாகாரண்டான்னு சொல்லிவிட்டு அவன் எனக்கு வச்சான் பாருங்க ஆப்பு, அங்கே தாங்க அல்டிமேட். அவன் நானும் ஸ்பின் பண்ணுறேன், மறுபடியும் டைமண்டே இல்லை. டைமண்ட் இல்லாமல் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. மறுபடியும் போயிட்டு 1000 டைமண்ட் ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் போய் ஸ்பின் பண்ணேன். பாருங்கள், நம்மக்கிட்ட எல்லா கிரிமினலும் இருக்குது, அந்த கோல்டன் கிரிமினலும் அப்புறம் கோஸ்ட் கிரிமினலும் தான் இல்லை. நானும் சரி வெளியே போயிட்டு கன் ஸ்கின்னை வந்து அன்எக்யூப் பண்ணிவிட்டு சரி மண்டலே மாற்றுன்னு சொல்லிட்டு டூன் சாகுரை வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது பார்த்துனா கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லுவேன். சரி நானும் மறுபடியும் போனேன், மறுபடியும் கோல்டு ராயில் ஒரு ஸ்பின் பண்ணிட்டு சரி தராங்களா டே எனக்காக கூடுறா கரீனாக்காரன். நானும் ஸ்பின் பண்ணேன், ஆனால் கிடைக்கல. வேணும்னா இருங்க சுந்தரம் போடலாம், இல்லைனா ஒரு பாட்டு பாடலாம். கரீனாக்காரனை நம்பி கேட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் எனக்கு இப்போ கடைசியில் நின்ன. அதுக்கப்புறம் எனக்கே தெரியாது, இருங்க இன்னொரு பாட்டு ஏதாச்சும் ஒரு மந்திரம் போடலாம். ஓம் க்ரீம் 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 ஐஸ்கிரீம் நமக, ஓம் க்ரீம் க்ரீம் ஐஸ்கிரீம் நமக. விட்டுறா டே என்னக்காரா, தயவு செய்து கொடுத்துட்றா டே. ஐயோ சாவடிக்கிறாங்க என்ன, ஐயோ நானும் போயிட்டே இருக்குது, எனக்கே டென்ஷன் ஆகினே இருக்குது. இந்த பாருங்கள், இயர்லி ஆக்சஸ் எல்லாம் காட்டினீங்கன்னா நல்லா தான் டே நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன் பார்த்துக்கோ. ஆனால் நம்மக்கிட்ட இருந்து எவ்வளோ டைமண்ட் ஸ்பின் பண்ணுறான் எடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு கொஞ்சம் ஆச்சு மனசாச்சு இறக்கம், அந்த இறக்கம் கல் நெஞ்சுக்காரன் கருணாக்காரன் கொஞ்சாச்சும் கொடுக்குறானா பார்த்தீங்கன்னா. நானும் பாட்டு பாடினேன், நீ பாட்டே பாடினா கூட தரமாட்டானுங்க. என்ன தான் பாட்டே பாடினா கூட உனக்கு நான் தரமாட்டேன்டான்னு சொல்லிட்டு என்னை இந்த ஈவெண்ட்டில் பிடிச்சி சாவடிக்கிறான் பாருங்கள். நானும் எவ்வளோ டைமண்ட் தான் ஸ்பின் பண்ணுறது. ஆனால் இந்த ஈவெண்ட்டை மட்டும் தயவுசெய்து யாருமே ஸ்பின் பண்ணிடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன், இந்த ஸ்பின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெறுத்து போயிடுவீங்க, புரியுதுங்களா? கண்டிப்பாக வெறுத்தே போயிடுவீங்க நீங்கள். வேண்டாம், தயவுசெய்து சுற்றாதீங்க. நானும் எவ்வளோ ட்ரிக் பண்ணி பார்த்தேன், கோல்டு ராயில் போய் ஸ்பின் பண்ணுறேன், வெளியே வந்துட்டு போடுறேன், அமௌண்ட்டு போடுறேன், என்ன பண்ணுறேன், எல்லாமே ட்ரை பண்ணேன். பட் எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அவ்வளோ டார்ச்சர் பண்ணானுங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், சரியான டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில, அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் இந்த ஈவெண்ட்டை போய் தயவுசெய்து யாரும் சுற்றிடாதீங்க. தயவுசெய்து இந்த ஈவெண்ட் உள்ள யாருமே போயிடாதீங்க. உங்களுக்கு கோல்டன் கிரிமினல் தான் வேணும்னா கண்டிப்பாக 10,000 டைமண்ட் மேலே பிடிங்கிடுவானுங்க. ஆனால் கரீனாக்கார மைண்ட் வைஸு இந்த மாதிரி தான் நினைக்கிறேன் பாருங்கள். 5-10க்கு சினிமா சிடி விற்கணுன்றியா? கலக்கிறாங்களே அட்டு சருக்கு பாட்டிலுக்கு 300 ரூபாய் நிற்குமா? பாஸ்போர்ட்ல தலை மாத்தினா எவ்வளவு கிடைக்கும்டா? ஒரு 11,000 ரூபாய் கிடைக்கும். கேட்டியா? பாட்டில்னாலும் பவுடர்னாலும் ரிஸ்க் ஒண்ணுதான், ஆனா பணம் வேற. இதெல்லாம் பண்ணா இங்கேயே
நக்கின்னு இருக்க வேண்டியதுதான். ஏணி வச்சு ஏறுறதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அப்படியே ஜிவ்வுன்னு ஏறணும் ராக்கெட் மாதிரி. ஏறும்பா ஏறும் கருணாகரா, உனக்கு இன்னும் ஜிவ்வுன்னு ஏறும் தான். ஏன்னா நாங்கள் பட்ட கஷ்டம் அப்படியாச்சு. இந்த ஈவெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் இந்த கோல்டன் டாப்க்கு மேலே நம்ம சுற்றிட்டு பாதியில் விட்டோம்னா நம்மளுக்கு தான் அது ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. இது 10 நிமிஷம் வீடியோ. நானும் எவ்வளோ ஸ்பின் பண்ணுறேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. சுத்தமாக சொல்கிறேன், நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். இதோ வெளியே போனேன், அங்கே போனேன், கோல்ட் ராயில் ஸ்பின் பண்ணேன், மறுபடியும் கேரக்டர் ஸ்கில் மாற்றினேன். ஆனால் சுத்தமாக சொல்கிறேன், அவனுக்கு தரவே இல்லைங்க. அவனுக்கு எப்படின்னா அந்த இப்போ நான் ஒரு இது போட்டேன், டைலாக் போட்டேன் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ரிஸ்க்கு வேறு பணம் வேறெல்லாம் இல்லை அவங்களுக்கு என்ன டைமண்ட் எவ்வளோ வேணால் பிடுங்குவானுங்க. உனக்கு நான் உங்ககிட்ட இருக்கிற நான் டைமண்ட்லாம் பிடிக்கிட்டு தானே அந்த கோல்டு கிரிமினல் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த இடத்துல நின்றுட்டானுங்க. நீ எடுப்பேன்னு அவனுங்க நம்ம மைண்டை கேட்ச் பண்ணிட்டானுங்க. சரி நானும் பாருங்கள் மறுபடியும் வந்துட்டு சரி பண்டலை மாற்றிட்டு மறுபடியும் போனேன். விதம் 600 டைமண்ட் கொடுத்துருங்கடா, தயவு செய்து கொடுத்துருங்கடா அப்படின்னு சொன்னேன். ஆனால் கடைசியில் நானும் ஸ்பின் பண்ணிட்டோடனே கங்க்ராச்சுலேஷன் வருதுன்னு நினச்சா என்ன ஆச்சுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், திடீர்னு எனக்கு வந்தவொடனே வெறுப்பு. இந்த மறுபடியும் இந்த இயர்லி ஆக்சஸை பார்க்கும்போது எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது ப்ரோ. ஆனால் எனக்கு என்ன டென்ஷன் ஆச்சு தெரியுமா, இந்த இயர்லி ஆக்சஸை பார்த்தபோது கொடுத்துருவாங்கன்னு நான் நம்பினேன். ஆனால் சில பேருக்கு டைமண்ட் ரொம்ப பிடுங்கினாங்க. அந்த சில பேர் இருக்கிற இடத்துல என் பேரும் வந்துடுச்சு. என்கே கேமிங் கிட்ட என் டைமண்ட் பிடுங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு பாயிண்ட் வெஸ்ட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சம்பவம் பண்ணியிருப்பானுங்க இந்த வீடியோவில் பாருங்கள். நான் வந்து கோஸ்ட் கிரிமினல் எனக்கு தேவையில்லைன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் எனக்கு வந்தது பண்ணானுங்க பாருங்கள், ஒரு வெட்டு போடு கங்க்ராச்சுலேஷன் பார்த்தா கொடுத்தானுங்க. கோஸ்ட் கிரிமினல் செய்யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஐயோ கடவுளே, இந்த கோஸ்ட் கிரிமினல் எனக்கு தேவையே இல்லைங்க. ஆனால் அவனுங்க ஒன்று பண்ணானுங்க பாருங்கள் மறுபடியும். ஆனால் அவனுக்கு பண்ண ஸ்கேம் இருக்குது பார்த்தீங்களா, அல்டிமேட்டுங்க. அவன் பண்ணால் ஒன்று பண்ணால் பாருங்கள். இப்போது கொடுத்த கோஸ்ட் கிரிமினலே திருப்பி கொடுத்து எனக்கு டோக்கனை கொடுத்தான். டோக்கன் மறுபடியும் நான் வச்சு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன டென்ஷன் தெரியுமா ஆச்சு எனக்கு. என்னால் எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ண முடியாது பாருங்கள். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் அந்த க்ளோவால் ஸ்கின்னை வாங்கி போட்டு இந்த ஈவெண்ட் விட்டு போயிடலான்டா சொல்லிட்டு நான் அப்படியே பட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே போயிடலான்னு பார்த்தேன். சரியான டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு இந்த ஈவெண்ட்டை பார்த்தவன். நீங்கள் பாருங்கள், நான் எதை தான் நான் இது பண்ணுறது, எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. அதனால் டப்புன்னு பேனரை வாங்கி வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதனால தான் இது தேவையில்லாமல் இது வாங்கினேன். இது மறந்தே போயிட்டு இதை வாங்கிறதுக்கு நான் டோக்கனை இதை வச்சு ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை மறந்தே போய்ட்டு அதை 7-8 வாங்கியிருப்பேன். இதை வச்சு ஸ்பின் பண்ண அதை ஒரு நேம் சேஞ்ச் கார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள் 40 டைமண்ட். ஆனால் பாவிடி கொஞ்சாச்சும் இறக்கம் காட்டுங்கடா. கொடுத்து தொலைஞ்சாதான் என்ன வேண்டாம். நான் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். நான் வச்சுக்கிறதே 56 சப்ஸ்கிரைபர் தான். அதுலேயே இப்படி என்ன பண்ணால் நான் என்னடா பண்ணுவேன். ஒரு சின்ன யூடியூபரையே இப்படி ஆள வைக்கிறீங்கன்னா பெரிய யூடியூபரை என்னடா கதற விடுவீங்க நீங்கள். என்ன தான் பண்ணுறானுங்க பாருங்கள். யூ சாமிங்களா, கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஈவெண்ட்டை போய் எடுக்கிறவங்க காலி. கண்டிப்பாக சொல்கிறேன் காலி. நீங்கள் மாட்டினீங்கன்னா தொக்கா செஞ்சு விட்ருவோம் அவங்கள. நானே அவ்வளோ டென்ஷனில் சரி மறுபடியும் இருந்த டைமில் மறுபடியும் அதை வாங்கணும்னு பார்த்தேன், முடியல. சரி நானும் பட்டுன்னு ஸ்பின் பண்ண பார்த்தேன், என்னால் முடியல. அதனால் நான் ஃபாஸ்ட்டாக ஸ்பின் பண்ணேன். கொடுப்பானுங்களான்னு பார்த்தா தரலை. மறுபடியும் ஒரு 200 டைமண்ட் கொடுத்தேன், தரலை. மறுபடியும் அவங்க பாருங்கள் அந்த இதை பாருங்கள் 76 லக்கு வந்து 87 வந்தது. சரி கோல்ட் ராயில் ஒரு ஸ்பின் பண்ணேன். எனக்கு முடிஞ்ச ட்ரிக்ஸோடு நான் பண்ணி பார்த்தேன். ஆனால் சத்தியமாக விழவே இல்லை. நான் மறுபடியும் போயிட்டு பாருங்கள் வெளியே போயிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போய் இங்கே வந்து எல்லா ஈவெண்ட்டில் போயிட்டு ஒரு ஸ்பின் பண்ணால் நான் கொடுக்கல. இந்த இயர்லி ஆக்சஸை மட்டும் எனக்கு காட்டாதீங்கடா. வயிற்றுச்சலாக இருக்குடா எனக்கு. சத்தியமாக சொல்கிறேன் காண்டாயிடுவேன் நான். பாருங்கள் மறுபடியும் லக்கை பாருங்கள் 100 மேலே வந்துடுச்சு. கரெக்டாக 250 மேலே போனால் தான் தருவானுங்க. ஆனால் திருப்பி மறுபடியும் அந்த கோஸ்ட் கிரிமினலை குத்தானுங்க வச்சுக்கோங்களேன். 200 பக்கத்தில் போயிட்டு சரியான டென்ஷன் ஆகிடுவேன் நான். அப்புறம் ஃபோனை இந்த கேமே வேணான்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுறோம். அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவேன் நான். ஐயோ சாமி என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. கடைசியாக எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. நானும் வெளியே வந்துட்டேன். மறுபடியும் டைமண்ட் போச்சு, என்ன பண்ணுறது. கடைசியாக பாருங்கள் 241 லக்கில் வந்து நின்றுட்டேன். என்னால் பண்ண முடியல, அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. வேறு எதுவும் பண்ண முடியல சொல்லிட்டு ஃபைனலாக கொடுத்துட்டானுங்க, புரியுதுங்களா. ஆனால் இந்த ஈவெண்ட்டை பார்த்துக்கோங்க, எவ்வளோ டைமண்ட் நான் ஸ்பின் பண்ணியிருப்பேன், எவ்வளோ கதற விட்டானுங்க பார்த்துக்கோங்க. தயவு செய்து இது உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. கிரிமினலே உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு கிரிமினல் கூட இல்லைன்னா சுற்றுங்க. இந்த கோல்டன் டாப் கிரிமினல் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது இம்பாசிபிள் தான். லக்கு இருக்கவங்களுக்கு விழுந்துருங்க, புரியுதுங்களா. உங்களுக்கு லக்கு இருந்ததுன்னா உங்கள் 1000 டைமண்ட் உங்கள் அக்கௌண்ட்டை விழுந்துடும்.
புரியுதுங்களா? 1000 டைமண்ட்லேயே விழுந்துடும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை கதற விடுவாங்க. புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? சத்தியமாக கதற விட்டானுங்க. என்னால் முடியல சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? சரி இருங்க நம்ம பார்க்கலாம். போடா இந்த ஒரு கிரிமினல் எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது. ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் எல்லா கிரிமினல் இருக்குது, பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? நம்ம அக்கௌண்ட்டில் எல்லா கிரிமினலும் இருக்குது. அது ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக கொஞ்சம் கொடுக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம அடுத்த நல்ல வீடியோவை செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.